ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோட ஈவினிங் டே ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ கவர் பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஏதோ கரெக்ஷன் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற டாஸ்க் அண்டு டே ரொட்டீன் வந்து கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து இனிமேல் ரெகுலராக என்னோடய யூடியூப் சேனலில் வரும். என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து உங்களோட யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்னோட ஈவினிங் டே ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடு கண்ணுக்குட்டி வந்து சாப்பாடு கேட்டே இருந்துச்சு. சரி கீழே வந்து மண்ணாக இருக்கும் அப்படின்ட்டு நானே பயந்துட்டே ஊட்டி விட்டுட்டேன். அதுவும் சமத்தா வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னை விடவே இல்லை. இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னா, என்னோடய சிஸ்டர் கூட வந்து நான் வெளியே போயிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே, அதை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட சிஸ்டரும் அவங்க டீமும் தான் வந்து டான்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே அவங்க வந்து சர்ப்ரைஸ் ஆகியிருந்தாங்க. இதுதான் வந்து அவங்க சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ. ஸோ இந்த வீடியோ கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 minutes சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த 5 minutesல வந்து நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க கேக் கட்டிங் எல்லாமே வந்து முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு எங்களுக்கே தெரில. ஸோ வந்து எங்கேயாவது போவோம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம். இப்போ வந்து பெரியார் போயிட்டு போகலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலான்ட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஆனால் அந்த பெரியாரில் வந்து செம்ம டிராஃபிக்கு, எங்கேயுமே நகரவே முடியல. இன்றைக்கி சாட்டர்டே வேறு, சொல்லவே வேணாம், ரொம்ப செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. நம்மளும் அங்கேருந்து ஒரு வழியாக எப்படியோ வந்து பெரியார்லாம் தாண்டி நம்ம போய்கிட்டே இருந்தோம். சரி பெரியாரில் நிற்கலாமா இல்லை ரோஸ் மில்க் குடிக்கலாமா ஏதாவது சாப்பிடுவோமான்ட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் எந்த சைடுமே வந்து எல்லாமே ஒன் வேவாக இருந்தனால எங்கேயுமே நிப்பாட்ட முடியல. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசித்து வந்த இடம் தான் வந்து இந்த சிஎஸ்கே ஃபுட் ட்ராக். வந்து இது எங்கே இருக்குன்னா, ஜெய்ஹிந்த் ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். சரி ஃபுட்டு வந்து ரெடியாகி வர வரைக்கும் சும்மா வந்து வீடியோ எடுப்போம், ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்து நானும் அவளும் மாற்றி மாற்றி அந்த வீடியோவில் வந்து மூஞ்சியை காமிச்சிக்கிட்டே இருந்தோம். சரி ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துருச்சு. நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு டீயெல்லாம் குடித்து முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து எங்கே போய்ட்ருக்கோன்னா வீடை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு மேலே வந்து வீட்டுக்கு போகலன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு சரி வீட்டிலேருந்து ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளே நாங்களே வந்து நல்ல பிள்ளையாக முன்னாடி ஒரு 9:30க்குள்ளே வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி கண்டென்ட் வந்து ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.